வெல்கம் டு எக்ஸாம் டுடே 247. இன்னைக்கு நம்ம சேனல்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்க்க போறோம். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேசிக் கான்செப்ட் அண்ட் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்ட் 1 வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அதுல தான் பேசிக் மாடல் क्वेश्चंस எல்லாமே இருக்குது. இன்னைக்கு நம்ம வீடியோல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல பேசிக்ஸ் லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் சம்ஸ் பார்க்க போறோம். ஒரு 3 क्वेश्चंस அந்த மாதிரி சால்வ் பண்ண போறோம். சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். A man walked at a speed of 4 km/h from point A to B and came back from point B to A at the speed of 6 km/h. What would be the ratio of the time taken by the man in walking from point A to B to the top from point B to A? சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா a man walked at a speed of 4 km/h from point A to B. Point A ல இருந்து B க்கு 4 km/h ல டிராவல் பண்றாரு and came back from point B to A. Point B ல இருந்து A க்கு ரிட்டர்ன் ஆகுறது வந்து 6 km/h னு கொடுத்திருக்காங்க. What would be the ratio of time taken by the man? A to B க்கு டிராவல் பண்றது, B ல இருந்து A க்கு ரிட்டர்ன் ஆகுறது, இந்த ரெண்டுக்கும் உள்ள ஸ்பீட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. டைம் டேக்கன் என்ன ரேஷியோல இருக்கும் அப்படின்றத சம்ல கேட்டிருக்காங்க. ஸ்பீட் அண்ட் டைம் இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ரெசிப்ரோக்கலா இருக்கும். ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். நமக்கு ஸ்பீடுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பர் டைம். உங்க டைம் வந்து டினாமினேட்டர்ல இருக்குது. சோ ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போ ஸ்பீட் ரேஷியோ என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் டைம் டேக்கன் பை த மேன். ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் A ல இருந்து B க்கு 4 km/h and B ல இருந்து A க்கு 6 km/h. 4:6 is equal to 2:3. இதுதான் என்னன்னா ஸ்பீட் ரேஷியோ. டைம் டேக்கன் என்ன ரேஷியோல இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஸ்பீட் ரேஷியோக்கு அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஏன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸோ இந்த ரேஷியோக்கு அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா அதான் டைம் டேக்கன். 1/2 is 1/3. 2 and 3 இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 6 ன்னு கிடைக்கும். So 1/2 into 6 is equal to 3. 3 is to 1/3 into 6. அந்த எல்சிஎம் ஆல மல்டிப்ளை பண்றோம் 2. So time taken வந்து என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:2. Ratio of time taken is 3:2. While covering a distance of 24 km, a man noticed that after walking for 1 hour 40 minutes, the distance covered by him was 5/7 of the remaining distance. What was his speed in meters per second? நம்மள என்ன கொடுத்திருக்காங்கன்னா distance is 24 km னு கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒருத்தர் கவர் பண்ணனும். அவர் 1 hour 40 minutes நடந்து ஒரு certain distance கடந்துட்டாரு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா 5/7 part of the remaining distance. அப்போ அவரோட ஸ்பீட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத சம்ல கேட்டிருக்காங்க. சம்ல வந்து டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. டைம் வந்து ஹவர்ல கொடுத்துட்டாங்க. சோ ஸ்பீட் வந்து நமக்கு km/h தான் கிடைக்கும். அத வந்து நம்ம மீட்டர்ஸ் per செகண்ட்க்கு கன்வர்ட் பண்ணனும். Distance is 24 km. டைம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1 hour 40 minutes. இத டோட்டலா வந்து நம்ம ஹவருக்கு கன்வர்ட் பண்ணிடுவோம். 40 minutes ஹவருக்கு எப்படி கன்வர்ட் பண்ணனும்னா 60 ஆல டிவைட் பண்ணனும். 40/60. இத நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2/3 ன்னு கிடைக்கும். 1 2/3 hour. இத வந்து டைம். இவ்வளவு டைம் இந்த 1 hour 40 minutes நடந்ததுக்கு அப்புறம் இவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா 5/7 of the remaining distance. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்பீட் வந்து என்னன்னு தெரியாது. சோ அத வந்து நம்ம சம் x ன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் equal to x km/h. டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்குது. டைம் வந்து ஹவர்ஸ்ல இருக்குது. சோ ஸ்பீட் வந்து km/h ல தான் கிடைக்கும். x km/h. அந்த பர்சன் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் என்னன்னா 24 km. அவங்க வந்து 1 hour 40 minutes நடந்திருக்காங்க. 1 hour 40 minutes நடந்து சம் டிஸ்டன்ஸ கவர் பண்ணிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் என்ன, அவங்க கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீட் வந்து x km/h னு எடுத்துறோம். ஸ்பீட் இன்டு டைம் என்னன்னா 1 2/3 hours. சோ 5/3 hours. 5x/3. 5x/3 kilometers. இதுதான் என்னன்னா 1 hour 40 minutesல அந்த பர்சன் கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் the distance covered by him அதுதான் என்னன்னா 5x/3. இது எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா 5/7 of the remaining distance. கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 5x/3. டோட்டலா கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து 24 km. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ரிமைனிங் டிஸ்டன்ஸ்
டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸ், அந்த பர்சன் கவர் பண்ண டிஸ்டன்ஸை லெஸ் பண்ணணும். 24 minus 5x/3 கிலோமீட்டர்ஸ். இதுதான் என்னன்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ். சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா the distance covered by him, அந்த 1 hour 40 minutesல அந்த பர்சன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா 5/7 of the remaining distance. 5/7 of the remaining distance. remaining distance என்னன்னா 24 minus 5x/3. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா x என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது ஸ்பீட் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 5x/3 is equal to 5/7. இந்த 3 வந்து LCM எடுக்கிறோம். 3 into 24 72. 72 minus 5x/3. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நியூமரேட்டர்ல 5 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுலயும் நியூமரேட்டர்ல 5 இருக்கு. சோ 5 and 5 ரெண்டையும் கேன்சல் பண்றோம். 3 இந்த சைடும் டினாமினேட்டர்ல இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் டினாமினேட்டர்ல இருக்கு. சோ இது ரெண்டையும் கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 7x equal to 72 minus 5x. நெக்ஸ்ட் 5x லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். சோ மைனஸ் சைன் பிளஸ் ஆயிரும். 7x plus 5x equal to 72. 12x equal to 72. x equal to 6. x தான் என்னன்னா ஸ்பீட். ஸ்பீட தான் நம்ம x கிலோமீட்டர் per hour னு எடுத்துருக்கோம். ஸ்பீட் equal to 6 kilometer per hour. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா what was the speed in meters per second. ஸ்பீட் வந்து meters per secondல கேட்டிருக்காங்க. கிலோமீட்டர் per hourல இருந்து மீட்டர் per secondக்கு கன்வர்ட் பண்ணனும்னா ஸ்பீட வந்து 5/18 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ 6 into 5/18. 3 6 are 18. 5/3 meters per second. The speed is 5/3 meters per second. Next sum. Peter can cover a certain distance in 1 hour 24 minutes by covering 2/3 of the distance at 4 km per hour and the rest at 5 km per hour. Find the total distance. நம்ம என்ன கொடுத்திருக்காங்கன்னா Peter can cover a certain distance in 1 hour 24 minutes. டைம் கொடுத்திருக்காங்க. 1 hour 24 minutes னு டைம் கொடுத்திருக்காங்க. By covering 2/3 of the distance. Total distanceல 2/3 part வந்து 4 km per hourல கிராஸ் பண்றாரு. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 5 km per hourல கிராஸ் பண்றாரு. என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு தெரியாது. சோ அத வந்து சம் x னு எடுத்துக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு x கிலோமீட்டர். நம்மள வந்து டைம் என்னன்றதை கொடுத்திருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸை 1 hour 24 minutesல ரீச் பண்றாரு. டோட்டலா நம்ம ஹவருக்கு கன்வர்ட் பண்றோம். 124/60. நெக்ஸ்ட் 12 ஆல கேன்சல் பண்றோம். 2 12s are 24. 5 into 12 60. 1 2/5 hours. 7/5 hours. இதான் என்னன்னா டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த x கிலோமீட்டர் வந்து 7/5 ஹவர்ஸ்ல கிராஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2/3 of the distance 4 km per hour இந்த ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு. 7/5 ஹவர்ஸ்ன்றது என்னன்னா டோட்டல் டைம். டைம்க்குள்ள ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பர் ஸ்பீட். 2/3 of the distance என்ன ஸ்பீட்ல கிராஸ் பண்றாருன்னா 4 km per hour. அதாவது 2/3 of the total distance. Distance per speed என்னன்னா 4 km per hour. 2/3 of total distance 4 km per hour இந்த ஸ்பீட்ல கிராஸ் பண்றாரு. Distance per speed. Next, rest of the distance at 5 km per hour. Remaining distance என்னன்னா 1/3 of the total distance. இதுதான் என்னன்னா remaining distance. இந்த remaining distance என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றாருன்னா 5 km per hour. 2/3 of the distance இத கவர் பண்றதுக்கு certain டைம் எடுத்திருப்பாரு. அந்த டைம் தான் என்னன்னா இந்த பார்ட். Distance per speed equal to time. ஒரு particular time. Remaining உள்ள distance ஒரு particular timeல கவர் பண்ணிருப்பாரு. அதுதான் என்னன்னா இந்த பார்ட். Distance per speed equal to time. இது ரெண்டுமே என்னன்னா டைம். First part 2/3 of distance எவ்வளவு டைம்ல ரீச் பண்றாரு. Next 1/3 of the distance எவ்வளவு டைம்ல ரீச் பண்றாரு. டைம் டேக்கன்றது தான் இப்போ நம்ம தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி இருக்கோம். டோட்டல் டைம் இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் டைம் கிடைச்சிரும். 2/3 of the distance கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு. ரிமைனிங் டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாரு. இது ரெண்டே நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளவுன்றது நமக்கு கிடைச்சிரும். 7/5 hours. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம். இதுல இருந்து நம்ம x என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றோம். x தான் என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் 2x/3. 4 வந்து நியூமரேட்டர்ல கொண்டு வரோம்.
1/4 சேஞ்ச் ஆகுது. x/3 5ன்ற டேர்ம் நியூமரேட்டர்ல கொண்டு வரோம் into 1/5 equal to 7/5. இத கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4. So x/6 plus x/15 equal to 7/5. Next இத சால்வ் பண்ணி x வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்றோம். x/6 plus x/15 equal to 7/5. 6 15 இது ரெண்டுக்கும் LCM எடுக்கிறோம். 3 into 2 into 5. So LCM is 30. x/6 into 30 is equal to 5x. x/15 into 30 equal to 2x divided by 30 equal to 7/5. 7x divided by 30 equal to 7/5. 7 7 cancel ஆயிரும். left hand sideல 7 வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, right hand sideலயும் 7 நியூமரேட்டர் இருக்கு. So 7 and 7 இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிரோம். 5 6 into 5 30. So x equal to 6. Total distance தான் x கிலோமீட்டர் எடுத்தோம். So x equal to 6 கிலோமீட்டர். Total distance is 6 kilometers. இன்னைக்கு நம்ம வீடியோல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.